புரியல. ஓகே, சம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃப்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். தளபதி 70க்கான அப்டேட்டா? யோ நாயா உருட்டுறேன், உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா, டெய்லி வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று வளர்னு இருக்க பார்த்தியா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. வளரலாம் இல்லைங்க, சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன். பட் அந்த டைமில் என்னால் வீடியோ பண்ண முடியல. ஸோ அதனால் பொறுமையாக பார்த்தீங்கன்னா அதை நான் அப்லோடுன்றதே பண்ணிகிட்டு இருக்கேன். தளபதி 70 அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஜனநாயகன் அப்படின்றது தான் தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கொஷின் மார்க்கு. நான் ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருக்கேன். என்னோடய இன்ஸ்டிங்ஸ் படி அவர் படத்தை விட்டு போகமாட்டார், கண்டிப்பாக படங்கள் பண்ணுவார் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவர் மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு உள்ளே வந்திருக்காரு. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதில் எந்த ஒரு தவறும் பார்த்திங்கன்னா கிடையாது. ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த ஒரு இன்டர்வியூ தான் இப்போ அப்லோடு பண்ணுறாங்க போல். லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இன்டர்வியூ ஒன்று ரீசெண்டாக நான் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணியிருந்தார். அவர் பேசுகிற ஒரு இதில் பார்க்கும்போது லியோ 2 இல்லை மாஸ்டர் 2 வரத்துக்கான ஹைலி சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். தளபதி அவர்கள் படத்துக்குள்ளே லைவாக இல்லைனாலும் பரவாயில்ல, அவரோட ஒரு ப்ரெசன்ஸ் இருந்தாலே போதும், அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேர் அது தளபதி விஜய் அப்படின்றதுன்றதை லோகேஷ் சொல்லியிருப்பார். ஸோ லியோ 2ஆக இருக்கட்டும், மாஸ்டர் 2ஆக இருக்கட்டும், இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் முடிக்கணும், லோகேஷ் அந்த LCUன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருல்ல, அதை முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லியோ 2ன்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். அண்டு நான் ரீசெண்டாக நிறைய இடத்துல பார்க்கும்போது அரசியலில் என்ன தான் அவர் முழுசாக வந்தாலும் சினிமா அவரை விடாது, கண்டிப்பாக அவர் மறுபடியும் ஒரு படம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் நான் கேள்விப்பட்டேன். அது மேபி 2026 வாய்ப்பே கிடையாது. ஒரு 3 to 4 இயர்ஸ் நடுவில் ஏதாவது இன்னொரு படம் வரத்துக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. நான் ஏன் போய் சொல்லணும், நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி இது நான் ஒரு நல்ல செய்தியாக தான் நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் படங்கள் பண்ணிவிட்டு அரசியல் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா முழுசாக இப்போது இப்போ இவரோட பர்த்டே வருது இல்லை, தளபதி பர்த்டே வருது இல்லை, இன்னும் ஒரு 38 days 37 days இருக்குல்ல, அவர் பர்த்டே முடிஞ்சதுலேருந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் விஷயமாக தான் அவர் பண்ண போகிறாரு. ஏன்னா அவரோட பர்த்டே இருக்கிற மந்த் முடியறப்பவே பார்த்தீங்கன்னா இதோட வைண்ட் அப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஜனநாயகன். எய்தர் அவரோட பர்த்டே டைம் அப்படி இல்லைனா செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா வைண்ட் அப் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி இன்டு த அரசியல் மோடில் தான் மனுஷன் இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் அந்த கட்சி மேலாம் வந்துட்டு இருக்குல்ல, ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். டிவிக்கு இப்படி டிவிக்கு அப்படி க்ரௌடு வந்தால் அவருக்கு ஓட்டு வந்துடும் நினைக்கிறாங்க. சில பேர் ரீசெண்டாக வேறு மாநாடுலாம் வச்சுட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் யார் பின்னாடி போகாதீங்க, ஏன் பின்னாடி வாங்க, உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலி கெஞ்சுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்னா க்ரௌடு கிடையாதுங்க, நம்பிக்கை தான். அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்த ஒரு ஆட்சியில் மாற்றம் வருமா, இல்லை இதே ஆட்சியில் இன்னொரு மாற்றம் கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி இருக்கும்போது புதுசாக ஒருத்தருக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஆஸ் எ தளபதி ஃபேனாக அவரை நான் நடிகராக பார்த்து இப்போ அரசியல்வாதியாக பார்க்குறேன், அதுக்கு நான் சப்போர்ட்ன்றது கொடுத்து தான் ஆகணும். நான் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது இன்னொரு படம் அவர் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு முடிவை அவர் எடுக்காது அவரோட விருப்பம் தான். அவர் அரசியலுக்குள்ளேயே இருந்து மறுபடியும் சினிமாவும் நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் அவர் இருக்கார் அப்படின்னா விச் இஸ் ரியலி நைஸ். அவர் முழுசாக உள்ளே இறங்கிட்டு 2026 என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டும் அவர் ஃபுல்லாக அதில் தான் இருக்கார் அப்படின்னும் போது கூட வி நீட் டு சப்போர்ட் தட். பட் ஆனால் இந்த தளபதி 70 அப்படின்றது நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்கன்னா ஹை லெவலில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப லோ லெவலில் இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கதையாக கூட நம்ம வச்சுக்கலாமே. பட் முன்னாடியே இதை பற்றி நம்ம பேசுகிறதுல தப்பு இல்லைல்ல, முன்னாடியே நம்ம ஷேர் பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல சொல்லிட்டு தான் இந்த வீடியோன்றதே பண்ணுறேன். அண்டு இன்னும் நிறைய வருஷம் சந்திக்கிறேன். சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோக்கு லைக் கூட பண்ண மாட்டீங்க. லைக் கீக்கு போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், நமக்கும் பண்ணிவிடுங்க. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.